नमस्ते, वेलकम टू निफियोज ऑनलाइन हिंदी. நம்ம இந்த வீடியோவில் பிராத்மிக் கத்திய பாட்டில் இருக்க 7th லெசன் மகாத்மா காந்திஜி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லெசனில் இருக்கக்கூடிய மீனிங்ஸு, ஆப்போசிட்ஸு, ஃப்ரேம் த சென்டென்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், மீனிங்ஸு. விவாஹ், விவாஹ் அப்படின்னா என்ன? திருமணம், வெட்டிங்கு. ஆந்தோலன்னா போராட்டம். ஸ்தாப்னா நிறுவுதல், ஒரு விஷயத்தை நம்ம நிறுவுறது இல்லை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது. மோட், மோட்னா டர்னிங் பாயிண்ட், ஒரு திருப்பம். அஹிம்சானா அஹிம்சை, நான் வைலன்ஸு. அஹிம்சா அப்படின்னா நான் வைலன்ஸு. ராஷ்டிரபிதா அப்படின்னா ஃபாதர் ஆஃப் த நேஷன், தேசத்தந்தை. பித்தானாலே தந்தை, ராஷ்டிரனா தேசம், அப்போ தேசத்தந்தை. இது மீனிங்ஸு. அடுத்த ஆப்போசிட்ஸ் பாருங்கள். விலோம் சப்த அப்படின்னா ஆப்போசிட்ஸுங்க. பேத்பாவ், பேத்பாவ்னா பாகுபாடு பார்க்குறது, டிஃப்ரென்ஸ் பார்க்குறது. சம்பாவ்னா ஈக்குவலாக நினைக்கிறது எல்லாரையுமே, சமநிலை. இது பாகுபாடு, இது சமநிலை, அதாவது டிஃப்ரெண்ட் ஈக்குவல். ஆசாத் இண்டிபெண்ட், குலாம் ஸ்லேவ். ஆசாத்னா நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்கிறது, குலாம்னா மற்றவங்களுக்கு அடிமையாக இருக்கிறது. அஹிம்சா அதாவது நான் வைலன்ஸ். ஹிம்சானா ரொம்ப வைலண்ட்டாக அடிதடியாக இது பண்ணுறது. ஷஹர்னா சிட்டி, காவ்னா கிராமம். அடுத்து வாக்கியமே பிரயோக் கீஜியே, ஃப்ரேம் த சென்டென்ஸ். இவங்க நமக்கு இந்த மாதிரி டேர்ம்ஸ் கொடுத்துருவாங்க, நம்ம சென்டென்சஸ் வந்து ஃப்ரேம் பண்ணணும். நீங்கள் இதே சென்டென்ஸ் தான் எழுதணும்னு கிடையாது, நீங்கள் ஓனாகவும் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணலாம். புத்திரனா சன்னு. தேவ்தாஸ் காந்தி மோகன் தாஸ் காந்திக்கே புத்திர ஹே. ஸோ தேவ்தாஸ் காந்தி மோகன்தாஸ் காந்தியோடைய பையன் சொல்லியிருக்காங்க. நீங்கள் இப்படி தான் எழுதணும்னு கிடையாது, நம்ம ஓனாக கூட எழுதலாம். ராமு மேரா புத்திர ஹே, அந்த மாதிரி கூட எழுதலாம். मोडना तिरुपम, टर्निंग पॉइंट. हर एक के जीवन में एक मोड आती है. हर एक के जीवन में ना ஒவ்வொருத்தங்களுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு டர்னிங் பாயிண்ட் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. கே சாத் அப்படின்னா அவங்க கூட. நம்ம சொல்லுவோம்ல, என் கூட என் ஃப்ரெண்டு இருக்கா, நான் என் தம்பி கூட காலேஜுக்கு வரேன், அவங்க கூட இவங்க கூட, அதை தான் சாத்துன்னு சொல்கிறாங்க. மோகன்தாஸ் காந்தி கா விவாஹ் கஸ்தூர்பா கே சாத் ஹுவா. மோகன்தாஸ் காந்தியோடைய கல்யாணம் யார் கூட ஆச்சு? கஸ்தூர்பா கூட ஆச்சுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இது எப்படி வேணால் நீங்கள் வேறு மாதிரி கூட எழுதலாம். மை மேரா பஹன் கே சாத் ஆத்தி ஹூ, நான் என் தங்கச்சி கூட வரேன், எப்படி வேணால் எழுதலாம். ஆனால் இந்த கே சாத்துன்றதை பயன்படுத்தியிருக்கணும். அஹிம்சான நான் வைலன்ஸு. முஜே அஹிம்சா பசந்த் ஹே, சிம்பிளாக எழுதணும்னா இப்படி கூட எழுதலாம். முஜே அஹிம்சா பசந்த் ஹேனா எனக்கு நான் வைலன்ஸ் தான் பிடிக்கும் அப்படின்னு கூட எழுதலாம். இல்லை இங்கே இருக்கிறதே கூட நீங்கள் எழுதலாம். அடுத்தது ஆந்தோலன். ஆந்தோலனா போராட்டம். காந்திஜி ने अंग्रेज़ों की खिलाफ कई आंदोलन किए. ஸோ காந்திஜி வந்து அந்த பிரிட்டிஷ்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட நம்ம இண்டிபெண்ட் வாங்கிறதுக்காக நிறைய போராட்டங்கள் வந்து நடத்தினார். நீங்கள் ஓனாக கூட எழுதலாம். ஓனாக எப்படி எழுதலாம்? ஆந்தோலன். முஜே ஆந்தோலன் பசந்து நஹி ஹே, எனக்கு போராட்டங்கள் பிடிக்காது, எப்படி வேணால் எழுதலாம். நீங்கள் ஓனாக ஃப்ரேம் பண்ணுறது தான், இதுதான் எழுதணும்னு கிடையாது. இந்த வார்த்தையை பயன்படுத்தி நீங்கள் ஒரு வாக்கியத்தை உருவாக்கணும், அவ்வளோதான். அடுத்தது காலி ஜஹ பரியே, ஃபில்லப்ஸு. இது ஃபில்லப்ஸு சூஸ் கிடையாது, ஃபில்லப்ஸ். அதனால் இந்த ஆன்சர்லாம் ஒழுங்காக எழுதி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருசாக இருக்குது நேம்ஸ்லாம், ஒரு 3 to 5 டைம்ஸ் நேம்ஸ்லாம் எழுதி பாருங்கள். सन 1914 में महात्मा गांधी भारत डैश आए, அதாவது மகாத்மா காந்தியை 1914 பாரத் அதாவது இந்தியாவுக்கு ரிட்டர்ன் வராரு. லவுட்னா திரும்ப வருதல். डैश ने गांधी को महात्मा की उपाधि दी. யார் வந்து காந்தியை மகாத்மா அப்படின்ற பட்டம் கொடுத்தாங்க? கவிவர் ரவீந்திரநாத் தாகூர். மகாத்மா அப்படின்ற பட்டத்தை யார் கொடுத்தாங்க காந்திக்கு? கவிவர் ரவீந்திரநாத் தாகூர். ஒழுங்காக எழுதி பார்த்துக்கோங்க, பேரை தப்பாக எழுதக்கூடாது. கவிவர் ரவீந்திரநாத் தாக்கூர். டேஷ் ने गांधी को राष्ट्रपिता कहा. யார் வந்து காந்திஜியை தேச தந்தைன்னு சொன்னாங்க? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் காந்திஜியை ஃபாதர் ஆஃப் நேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ மகாத்மான்னு சொன்னது கவிவர் ரவீந்திரநாத் தாக்கூர். ஃபாதர் ஆஃப் த நேஷன் சொன்னது, அதாவது ராஷ்டிரபிதானா தேச தந்தைன்னு சொன்னது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இதில் இந்த நேம்ஸை நல்லா எழுதி பாருங்கள். இதுலேருந்து நிச்சயமாக உங்களுக்கு ஃபில்லப்ஸ் வரும், அதனால் நல்லா படிச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் ஹிந்தி எக்ஸாம்ஸ் எழுதணும், இல்லை ஸ்போக்கன் ஹிந்தி லேர்ன் பண்ணணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.